ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். என்ன கோவில், என்ன இடம் அப்படின்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். செய்யார் அண்ணா நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி விழா நடந்துகிட்ருக்கு. இது 7ஆம் ஆண்டு இந்த விழா நடத்துகிறாங்க. 11 நாளுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் சாமியை அலங்கரிக்கிறாங்க. எல்லோரும் தவறாமல் கலந்துக்கோங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த வாராகி அம்மன். ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு நவராத்திரி விழா நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 26ஆம் தேதியிலிருந்து ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் 11 நாள் இந்த விழா நடக்கும். எல்லாரும் தவறாமல் கலந்துக்கோங்க. ஸ்ரீ வாராகி அம்மன் அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும். ரொம்ப சக்தி வாய்ந்த வாராகி அம்மன். அப்படி கலந்துக்க முடியாதவங்க செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் காணொளி வழியாக நீங்கள் வாராகி அம்மனுக்கு 11 நாள் நடந்த அபிஷேகம் ஆராதனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாமிக்கு அபிஷேகம் எத்தனை மணிக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 நாளுமே சாயந்தரம் 3 மணிலேருந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாராகி அம்மன் அருள் கொள்ளாது. நிச்சயமாக அந்த திருமணமானது கைகூடும். நாம் வாழ்க்கை எப்படி சுபிக்ஷமாக இருக்கணுமோ அது போல வேண்டி நமது அம்பிகைக்கு இன்றைய தினமானது இணைப்பு அலங்காரமானது செய்யப்பட்டுள்ளது. பேரன்பு சார்ந்த ஆஸ்திக பக்தகோடி மெய்யன்பர்களே, நமது செய்யாறு நகர் அண்ணா நகரிலே எழுந்து சேவை சாதிக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வள்ளி தேவசேனா சமேத கல்யாண முருகர் ஆலயத்திலே பரிவாரமூர்த்தியாக எழுந்து சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீ வராகி அம்பிகைக்கு 7ஆம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழாவானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனி மாதம் பிரதமை முதல் நவமி வரையிலாக நடக்கக்கூடிய 11 நாட்கள் விசேஷமானதொரு ஆஷாட நவராத்திரி. வருஷத்தில் 3 நவராத்திரி நமக்கெல்லாம் பிரிவாக சொல்லியிருக்கா. வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, கொலு நவராத்திரி என்று 3 நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் வராகி அம்பிகைக்கு முக்கியமானது அந்த 11 நாட்கள் ஆஷாட நவராத்திரி விசேஷமாக நமது ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. முதல் நாள் இனிப்பு அலங்காரம், 2ஆம் நாள் மஞ்சள் காப்பு, 3ஆம் நாள் குங்கும காப்பு, 4ஆம் நாள் சந்தன காப்பு, 5ஆம் நாள் விசேஷமானதொரு அலங்காரம் தேங்காய்ப்பூ அலங்காரம், 6ஆம் நாள் மாதுளை முத்துக்களால் அலங்காரம், 7ஆம் நாள் நவதானியம் முளைக்கட்டிய பச்சை பயிரால் 7ஆம் நாள் நவதானிய அலங்காரம், 8ஆம் நாள் வெண்ணெய் காப்பு, 9ஆம் நாள் சாகம்பரி என்று சொல்லக்கூடிய காய்கறிகளால் அலங்காரம், 10வது நாட்களாக பழ காப்பு என்று சொல்லக்கூடிய பழங்களால் அலங்காரமானது செய்யப்பட்டு நிறைவாக 11வது நாள் புஷ்ப அலங்காரம் என்று சொல்லக்கூடிய விசேஷ அலங்காரங்கள். இந்த 11 நாட்களுக்கும் அம்பாளை கொலுவீற்றிருந்து நம்மளுடைய ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்களின் குறைகளை தீர்க்க எல்லாம் வல்ல வராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிலத்தகராறு, சொத்து தகராறு, திருமண தடை, புத்திரவாக்கிய பேறு, நீண்ட நாட்கள் வரக்கூடிய நமது மன சஞ்சலங்கள் எல்லாம் போக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் நமது வராக தேவி. விநாயகருக்கு அடுத்தபடியாக முழு முதற் கடவுள் என்று வணங்கக்கூடிய தெய்வமும் இவள்தான். ஆகையால் இந்த 11 நாட்கள் நமது ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த வராகி அம்மனுடைய பரிபூரண அவர்கள் எல்லாரும் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஸ்ய தேவதோக்ஷக ஸ்ரீ நமஹ ராமலாகி மகே அராகி தன்னோ வராக தேவதாம் முருகனுக்கு அன்பார்ந்த செய்யாறு வட்டார பக்த பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு கலைக்கல்லூரி எதிரில் அண்ணா நகரில் கல்யாண முருகன் என்று ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு பல ஆண்டு காலமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோயிலின் சிறப்பு அம்சங்கள் என்ன என்று சொன்னால், கல்யாண முருகன் ஆலயம் திருமணமாகாதவர்கள் திருமண தடை இருந்தால் இங்கே முருகனிடம் வேண்டி
அபிஷேகம் செய்யும்போது நிச்சயம் அவர்களுக்கு கல்யாண பிராப்தம் சிறப்பாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் எங்கள் ஆலயத்தில் 2 கல்யாணம் நடைபெறுகிறது. இந்த மாதம் 2 திருமணம் நடைபெற்றது. அடுத்த மாதம் அதேபோல் ஒருத்தர் வேண்டி அவர் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் ஆலயத்திலேயே திருமணம் செய்கிறார்கள். அவர்கள் வசதியானவர்களும் இந்த ஆலயத்திலே எளிமையான முறையில் திருமணம் செய்து பிறகு அவர்கள் மண்டபத்தில் சிறப்பாக விருது வைத்து நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கோயிலில் திருமணம் செய்பவர்களுக்கு எந்த விதமான கட்டளையும் கிடையாது, சிறப்பாக செய்து கொடுக்கிறோம். அதேபோல் இங்கு வாராகிக்கு ஒவ்வொரு ஆண்டும் 11 நாள் ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய 11 விதமான அலங்காரம் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம். இன்று முதல் நாளான வாராகிக்கு இனிப்பு அலங்காரத்திலே செய்யப்பட்டது. இன்று சுமார் ஒரு 400-500 பக்தர்கள் வந்தார்கள். இந்த வாராகியின் சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த வாராகி 7வது நாள் நவதானியத்தில் சாமிக்கு அலங்காரம் செய்யப்படும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அலங்காரம், மஞ்சள், குங்குமம், சந்தனம், மாதுளை முத்து, வெண்ணெய், காய்கறி, பழம், இப்படி பலவிதமான 11 விதமான அலங்காரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு பக்தர்கள் அனைவரும் ஏராளமானோர் வந்து அவர்கள் கோரிக்கை நிறைவேறுகிறது. 7வது நாள் சுவாமிக்கு மடியில் பச்சை பயிறு முளை கட்டிவிடும். அதை மறுநாள் புத்திராபாக்கியம் இல்லாதவர்கள் அமர்ந்து வாங்கி செல்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயம் புத்திராபாக்கியம் கிடைக்கிறது. திருமண தேவை உள்ளவர்கள் 11ஆம் நாள் ஜாதகத்தை வைத்து சுவாமியிடம் வேண்டுகிறார்கள். அவர்களுக்கும் நிச்சயம் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்திலே பார்த்தீர்கள் என்றால் என்ன ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், அரச மரத்தடியிலே ராகு, கேது, வலம்புரி விநாயகர் இருக்கிறார்கள். யாராவது ராகு தோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்காக நீங்கள் அங்கு பரிகாரம் செய்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து அஷ்டபூஜை துர்கை இருக்கிறது. இந்த அஷ்டபூஜை துர்கை என்று சொல்லக்கூடிய ஆஷாட துர்கைக்கு ஒரு நாள் ஆடிப்பூரத்தன்று சுமார் ஒரு 30,000 வளையலால் சாமிக்கு அலங்கரிக்கப்பட்டு வரும் பக்தர்களுக்கெல்லாம் கை நிறைய வளையல் கொடுத்து 5 வகையான பிரசாதத்தோடு நிகழ்ச்சி நடைபெறும். அதில் ஏராளமான கர்ப்பிணி பெண்கள் இங்கு எங்கிருந்தோ வெளியூரிலிருந்தெல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு எப்படி வீட்டில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு சீமந்தம் நிகழ்ச்சி நடைபெறுதோ அதே போல் இங்கு ஆலயத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து செய்து வருவோம். இந்த வருஷம் 67 பேருக்கு செய்கிறோம். ஒரு வீட்டில் பெரியவர்கள் எப்படி அவர்களுக்கு முறைப்படி செய்கிறார்களோ அதே போல் இங்கு மேடையில் அமர்த்தி கீழே அமர்த்தி அவர்களுக்கு 5 விதமான பிரசாதம் கொடுத்து அவர்களுக்கு புடவையெல்லாம் கொடுக்கப்பட்டு கை நிறைய வளையல் போட்டு பெரியவர்கள் ஆசீர்வாதத்தில் அவர்களுக்கு சிறப்பான நிகழ்ச்சியை இந்த கோயில் மூலம் தொடர்ந்து நாங்கள் செய்து வருகிறோம். அதே மாதிரி மாதந்தோறும் பார்த்தீர்கள் என்றால் சங்கடகார சதுர்த்தி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி நடைபெறுது. அஷ்டமி நிகழ்ச்சி காலபைரவர் நடைபெறுது. கிருத்திகை நடைபெறுது. இந்த நிகழ்ச்சி வாராகி முடித்த பிறகு பால்குடம் அடுத்து ஆடி மாதம் சிறப்பாக சென்ற மாதம் 151 பேருக்கு பால்குடம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிலும் ஏராளமாக வருடம் பக்தர்கள் கூடிக்கொண்டே போகிறார்கள். அதனைத் தொடர்ந்து சூரசம்மானம் நிகழ்ச்சியும் இங்கு சிறப்பாக நடைபெறுது. இது இந்த ஆலயத்தின் சிறப்பு. எங்கிருந்தாலும் பக்தர்கள் எல்லாம் அவர்கள் குறையை வேண்டி நிவர்த்தி செய்யுமாறு உங்களை அன்போடு ஆலயத்தின் சார்பாக அழைக்கிறேன். அனைவரும் வருக, இறை அருள் பெறுக. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.